கண்மணி, இது ஊர்ல இருந்து எங்க மாமா வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? இந்த பூச்செடி இந்த காயெல்லாம் குட்டியா இருக்கும் போதே நிறைய பழம் தரும், பூலாம் தரும். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க மாமா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஏய் சூர்யா, சூப்பரா இருக்குடா. செம சூப்பரா இருக்குடா இந்த செடி. ஆமா கண்மணி, இது ஊர்ல இருந்து எங்க மாமா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த செடி சின்னதா இருக்கும் போதே நிறைய பழம்லாம் தரும். அதுக்கப்புறம் இந்த செடி நிறைய பூ பூக்கும். நம்ம ரெண்டு பேரும் தலையில எல்லாம் வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். கண்மணி, ஊர்ல இருந்து உங்க ஓல்டு பாட்டி வந்துட்டாங்களா? உங்க ஓல்டு பாட்டி வராங்கன்னு சொன்னியே, வந்துட்டாங்களா உங்க பாட்டி? டேய் சூர்யா, ஸ்லோவா சொல்லுடா. நான் வர இந்த பாட்டி கிட்ட சொல்லாம வந்திருக்கேன். நீ வர ஓல்டு பாட்டில எங்க பாட்டிய சொல்லாத. அவங்க காதுல மட்டும் விழுந்துச்சு, உன்னை அவ்வளவுதான் தொங்க விட்டுருவாங்க. பார்த்து பேசு. கண்மணி, என்னன்னா உன்ன மாதிரி பயந்தாங்கோலே நினைச்சியா? ஆமா, உங்க பாட்டி ஓல்டு பாட்டி தானே. உங்க பாட்டி என்ன எங்கு பாட்டியா? அதான் ஓல்டு பாட்டின்னு சொல்றேன். நான்லாம் உங்க பாட்டிக்கு பயப்பட மாட்டேன்ப்பா. ஓ, நீ எங்க பாட்டிக்கு பயப்பட மாட்டியா? அப்ப நீ அவ்வளவு தைரியசாலியா இருந்தா எங்க பாட்டி முன்னாடி கூப்பிடு ஓல்டு பாட்டின்னு, அப்ப பாக்கேன். கண்மணி, உங்க பாட்டி வந்தா உங்க பாட்டு முன்னாடியே சொல்வேன் ஓல்டு பாட்டின்னு. ஐயோ, என்ன இந்த மாடெல்லாம் ஒரே கூச்ச போட்டுட்டு இருக்கு. காலையே அவகிட்ட கஞ்சி தண்ணி ஊத்த சொன்னே, கஞ்சி தண்ணி ஊத்துனாலே இல்லையான்னு தெரியலையே. இவ இன்னும் மாடெல்லாம் ஒரே கூச்ச போட்டுட்டு இருக்குன்னே தெரியலையே. ஐயோ, மாடுக்கு கஞ்சி தண்ணியே ஊத்தல போல. இவ எங்கிட்டு போனானே தெரியல. ஒரு வேலையும் வீட்டுல செய்யறது இல்ல. அப்பவே கலைக்கு தானே கொடுத்தேன். இத கூட ஊத்தாம என்னதான் செய்யறாளோ, என்னதான் மக வளர்த்து வச்சிருக்காளோ. கண்மணி, 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 எங்கிட்டு போய் தொலைஞ்ச? கண்மணி, இங்க வாவே. கண்மணி, இங்க பாரு, மாடெல்லாம் சத்தம் போட்டுட்டு கிடக்கு. நீ எங்க போய் ஆடிட்டு இருக்க? கண்மணி, இங்க வாடி. கண்மணி, கண்மணி, எப்ப வயசான காலத்துல இவ்வளவு கத்துற? எங்கன்னா வராளா இவ? ஐயோ, போச்சு, எங்க பாட்டி தான் கூப்பிடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி சரி, நான் போறப்ப எங்க பாட்டி கூப்பிடுறாங்கப்பா. பாட்டி, வந்துட்டேன் பாட்டி. பாட்டி சொல்லுங்க பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் பாட்டி என்ன கூப்பிட்டீங்க? நான் இங்க தான் இருந்தேன், நீங்க என்ன பாக்கலையா? வா வா, பார்த்து பொறுமையா ஆடிய செஞ்சு அம்மாவாசைக்கு வா. உன்கிட்ட என்ன வேலை சொன்ன? நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? உனக்கு மாடுக்கெல்லாம் கஞ்சி தண்ணியெல்லாம் ஊத்த சொன்ன. நீ கஞ்சி தண்ணியெல்லாம் ஊத்தாம எங்கிட்டு போய் திரிஞ்சிட்டு இருக்க? எம்பிட்டு நேரம் வயசான காலத்துல கத்திட்டு கிடக்குற. ஒரு என்னன்னு கூட கேட்க மாட்டேன். என்னதான் வளர்த்து வச்சிருக்காளோ உங்க அம்மா உன்னை. கொஞ்ச நாள் ஆள் இல்லைன்னா போதுமே, அவ்வளவுதான், அடங்குறதே கிடையாது. சரி சரி, மாடுக்கெல்லாம் போய் கஞ்சி தண்ணி ஊத்து. எனக்கு செத்த வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சீக்கிரமா மாடுக்கு கஞ்சி தண்ணி ஊத்து. பாட்டி, நான்லாம் கஞ்சி தண்ணியெல்லாம் ஊத்த மாட்டேன். அந்த மாடு என்ன முட்டிச்சுனா என்ன பண்றது? போங்க பாட்டி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கேன். நீங்களே ஊத்திட்டு போயிடுங்க பாட்டி. இல்ல, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டேலாம் சொல்லக்கூடாது. அந்த மாடு ஒன்றும் பண்ணாது. அதுதான் நமக்கு சோறு போடுற மாடு. அது எப்படி ஒன்று முட்டி சாய்ச்சிரும்? அதெல்லாம் ஒன்று முட்டாது. ஒழுங்கா போய் கஞ்சி தண்ணி ஊத்து. எனக்கு செத்த வெளியே வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள கஞ்சி தண்ணி ஊத்தி கொட்டாயெல்லாம் பெருக்குவை, சரியா? நான் போயிட்டு வரேன். ஐயோ, இந்த பாட்டி வேற கஞ்சி தண்ணி ஊத்தலாம் சொல்றாங்க. மாடு முட்டிடுச்சுனா என்ன பண்றது? இந்த கஞ்சி தண்ணி வேற எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி சரி, போய் கஞ்சி தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறமா போய் விளையாடுவோம். இங்கதான் கலக்கி வச்சிருக்காங்கல்ல, இத பாட்டியே ஊத்திட்டு போயிருக்கலாம். இந்த பாட்டி சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதனா என்ன ஒரு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன் மாடு கத்தாத வர? இது தூக்கவே முடியல. நானே தூக்க முடியாம தூக்கிட்டேன். இந்த மாடு வேற கத்திக்கிட்டே இருக்கு. இருங்க மாடு, வரேன், கத்தாதீங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? அதோதான் கொண்டு வரல. ஏன் இப்படி கத்தி கத்தி என்ன மாட்டி விடுறீங்க? இருங்க இருங்க, ரெண்டு பேருக்கும் ரெண்டு எடுத்துட்டு வரேன். நான் போய் இன்னொரு வழி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் கத்தாம இருங்க, சரியா? நான் போய் தூக்கிட்டு வரேன். ஐயோ அம்மாடி, தூக்கவே முடியலையே. தூக்க முடியாம இதை வேற தூக்க வேண்டியதா இருக்கு. இந்த பாட்டியே ஊத்திட்டு போகாம நம்ம ஏன் இப்படி வேலை வைக்கிறாங்களோ? இந்த அம்மா வேற பாட்டி சொல்றதெல்லாம் செய்யின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, இல்லைன்னா அவங்க வேற அடிப்பாங்க. சரி சரி, கத்தாதீங்க, வந்துட்டேன். இந்த ஊத்துறேன், அதான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. இந்த ஊத்துறேன், கத்தாம இருங்க, இந்த ஊத்துறேன். கண்மணி, என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? அங்க நீ வரலையே விளையாட. உன்னை கீர்த்தி கூப்பிட்டு வர சொன்னா. இங்க வந்து மாடு கிட்ட நின்னுட்டு என்ன பண்ற? வா.
ஓ, கஞ்சி தண்ணி ஊத்த போறியா? சரி சரி ஊத்து, நானும் நின்னு பாக்குறேன் எப்படி ஊத்துறேன்னு. சரிடா, ஓரமா நில்லு. மாடுகிட்டு ஓடி வந்து எங்கன்னா முட்டிட போகுது. உன்னை பார்த்தாவே மாடுக்கு எப்படி பிடிக்காது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சத்தம் போடுது. சத்தம் போடாதீங்க. இருங்க ஊத்துறேன். மாடி ஒரு ஆளுக்கு ஊத்தியாச்சு. இரு பொறு நான் உனக்கு ஊத்துறேன். அதுக்குள்ள ஏன் இப்படி சத்தம் போடுற? கண்மணியா, இவ்வளவுதானா? நான் ஊத்துறேன்னா இந்த மாடுக்கு நான் தானே பக்கத்துல இருக்கேன், நானே ஊத்திடுறேன். இப்ப பாரு எப்படி ஊத்துறேன்னு. உங்க ஓல்டு பாட்டி எங்க? உங்க ஓல்டு பாட்டி எங்கேயோ போயிட்டாங்களா? சரி சரி, அப்புறம் நான் ஊத்துறேன் தெரிஞ்சா வர திட்டுவாங்க. நானே ஊத்திடுறேன். இவ்வளவுதானா? இதுக்கு போய் ஏன் இப்படி புலம்புற? ஐயோ, என்ன இது தூக்கவே முடியல. அச்சச்சோ, ஐயோ ஐயோ, தெரியாம கீழே கொட்டிட்டேன். கண்மணி, சாரி கண்மணி, தெரியாம நான் ஊத்திட்டேன் கண்மணி. சாரி கண்மணி, உங்க பாட்டி கிட்ட சொல்லிடாத கண்மணி. உங்க பாட்டி வந்தா என்ன திட்டுவாங்க. ப்ளீஸ் கண்மணி, சொல்லிடாத கண்மணி. உங்க பாட்டி கிட்ட நான் தெரியாம ஊத்திட்டேன். டேய் சூர்யா, நான் அப்பவே சொன்னேன்ல நீ ஊத்தாதன்னு. இப்ப பாரு கீழே ஊத்திட்ட. பாட்டி வந்தா என்னதான் திட்டுவாங்களே. ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. பாட்டி வந்தா அவ்வளவுதான். கண்மணி, கஞ்சி தண்ணி ஊத்திட்டியா? மாடெல்லாம் கத்திட்டே இருந்துச்சு. கஞ்சி தண்ணி ஊத்தினியா இல்லையா? என்ன கீழே எல்லாம் ஊத்தி வச்சிருக்க? வச்சுட்டு போன கஞ்சி தண்ணியே கொஞ்சம் தான். யார் இப்படி கீழே ஊத்துனது? ஒரு கஞ்சி தண்ணி கூட உனக்கு மாடுக்கு ஊத்த தெரியாதா? என்னதான் நீ பண்றியோ? ஐயோ பாட்டி, நான் ஊத்தல பாட்டி. இதோ நிக்கிறானே சூர்யா, இவன் தான் பாட்டி ஊத்திட்டா. நான் ஊத்தல பாட்டி. என்ன இந்த பையதான் ஊத்துனானா? டே பையா, நீ தான் ஊத்துனியா? ஒழுங்கு மரியாதையா எனக்கு பாலை கறந்து கொடுத்துட்டு போ. நீ தானே கீழே கஞ்சி தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சுக்கிற. நீ தான் இன்னைக்கு பால் கறக்குற. கண்மணி, போய் பால் கலக்கிற பாத்திரம் எடுத்துட்டு வா. இந்த பையல பால் கறக்க சொல்லுவோம். பாட்டி, பால் கறக்கணுமா? எனக்கு பால்லாம் கறக்க தெரியாது பாட்டி. சாரி பாட்டி, நான் தெரியாம தான் பாட்டி ஊத்திட்டேன். மன்னிச்சிடுங்க பாட்டி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ தான் இன்னைக்கு பால் கலக்குற. பால் கறந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. டேய் சூர்யா, இந்தடா பாத்திரம், போய் பால் கற. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? நான் தான் வேண்டாம்னு சொன்னல. எங்க பாட்டி ஓல்டு பாட்டின்னு சொல்வா, இப்ப சொல்லு. கண்மணி, இப்ப பாரு நான் எப்படி பால் கறக்குறேன்னு. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. செண்பகமே செண்பகமே, தென்பொறிகை சந்தனமே. டேய் சூர்யா, பாட்டெல்லாம் பாடாதடா. உங்க பாரு, மாடு கிட்ட வருது. என்னடா உட்கார்ந்திருக்க? எந்திரிச்சு வாடா, மாடு முட்டிடும். பாட்டு பாடாதடா. எங்க மாடுக்கு பாட்டெல்லாம் பிடிக்காது. நீ என்ன அங்க உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்க? உன்னை பால் கறக்க சொன்னா. டேய் எந்திரிச்சு வந்துடுடா. கண்மணி, நீ சும்மா இரு. இப்ப பாரு எப்படி பாட்டு பாடியே பால் கறக்குறேன்னு. செண்பகமே செண்பகமே. ஐயோ அம்மா, மாடு முட்டுது. ஐயோ, மாடு முட்டுது, காப்பாத்துங்க. கண்மணி, என்னடி வேடிக்கை பாக்குற? வந்து காப்பாத்துடி. ஐயோ அம்மா, என் மூஞ்சி. ஐயோ அம்மா, யாருன்னா என்ன காப்பாத்துங்க. என் மாடு என்ன முட்டாது. நான் பாட்டு தானே பாடினேன், அதுக்கு எதுக்கு என்ன முட்டுறேன்? மாடை எந்திரி. ஐயோ எம்மா, என் இடுப்பெலும்பு கழுத்தெலும்பு எல்லாமே உடஞ்சு போச்சே. ஐயோ, என்ன மாடு முட்டிச்சு. கண்மணி, உங்க பாட்டியை வச்சு என்ன பழி வாங்குறியா? என்ன மாடு முட்டிச்சு. ஐயோ அம்மா, காப்பாத்துங்க.